ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரம்ஜான் நோன்பு கஞ்சி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போங்க. பாருங்கள், இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நான் 3 பட்டை எடுத்திருக்கேன் இந்த சைஸுக்கு. அப்புறம் 5 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. 4 கிராம்பு எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக எடுத்துக்கலாம், ரொம்ப போடாதீங்க. பாருங்கள், பூண்டு வந்து 8 பல்லு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிடணும். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நான் ஏன் வெந்தயம் போடணும் அப்படின்னு சொன்னேன்னா, பாருங்கள், இப்போ இருக்க வெயிலுக்கு ரொம்ப நல்லா குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து காலையில் ஒரு 4 மணிக்கே சாப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 6 மணிக்கு தாங்க உங்களுக்கு மறுபடியும் சாப்பிடுவாங்க. அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கும் உடம்பு வயிறுலாம் புண்ணாகாமல் இருக்கிறதுக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வெந்தயத்தை இந்த மாதிரி போட்டு கஞ்சி காய்ச்சி குடிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு தக்காளியை எடுத்து நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுடலாங்க. இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இந்தளவுக்கு புதினா எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. இது கொத்துக்கறி 100 கிராம் இருக்குது, இதை போட்டுடலாம். இதை நல்லா வணக்கிடுங்க. அந்த மட்டனோட அந்த ரா ஸ்மெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பச்சை வாசம்லாம் அதெல்லாம் போயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் அரிசியை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இப்படி நல்லா பிசைஞ்சு விட்ருவோம். அப்போ வந்து அரிசியெல்லாம் நல்லா உடஞ்சிரும். அப்போ சீக்கிரமாக வெந்துருங்க. கஞ்சி வந்து நல்லா கொலன்னு நல்லா வந்துடும். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த இதுலேயே வந்து நம்ம அரிசியை போட்டுடலாம். இது 1/4 கிலோ ஜீரக சம்பா அரிசி. நூறு கிராம் பாசிப்பருப்பை நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு எந்த அளவுக்கு கஞ்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, நான் ஒரு 1/4 மூடி தேங்காயை நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன், அந்த பாலையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மிளகுத்தூள் இருந்தாலும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க நீங்கள். அப்போ வந்து நமக்கு காரம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பச்சை மிளகாவை கம்மி பண்ணிவிட்டு கூட நம்ம மிளகுத்தூள் போடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி வச்சு நம்ம மூடிடலாம். இது வந்து ஒரு 5 விசில் வரணுங்க. உங்களுக்கு வந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக நல்லா வெந்துடும். பாருங்கள், 5 விசில் வந்து நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது. பாருங்கள், மட்டன்லாம் நல்லா வெந்து ரொம்ப நல்லா கொலன்னு வந்திருக்கு. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக குடிக்கிறதுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 டம்ளர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ கஞ்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நோம்பு அந்த தர்காவுக்கு போயிட்டு தொழுகை பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி நோம்பு திறக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பேரிச்சம்பழம் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு இந்த கஞ்சி குடித்தாங்கன்னா அவங்களுக்கு நோம்பு வந்து அந்த ஒரு நாள் நோம்பு முடிஞ்சிருங்க. அப்போ வந்து விரதம் முடிஞ்சிடும். அப்போ ஈவினிங் அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து இந்த மாதிரி கஞ்சியெல்லாம் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்லாம். இது நல்ல ஹெல்த்தியானதுங்க. வெயிலுக்கெல்லாம் வந்து பாருங்கள், இந்த குளிர்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக வெந்தயம்லாம் போட்டு இந்த கஞ்சி வைக்கிறாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.